ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஆடி 3ஆம் வெள்ளிக்கு நான் வீட்டில் ஒரு பூஜை ரெடி பண்ணியிருக்கேன். அதுக்கான ஏற்பாடு தான் பண்ணிகிட்ருக்கேன். ஒலை வச்சுருக்கேன், புளி ஊற வச்சுருக்கேன். எதுக்குன்னா புளி சாதம், லெமன் சாதம், தேங்காய் சாதம் அந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் செஞ்சு சாமி கும்பிட்லான்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்கேன். மாவிளக்கு போடணும். அதுக்கு பச்சரிசி ஊற வைக்கணும். ரா ரைஸ்ன்னு சொல்லுவாங்களே அதுதான் ஊற வச்சாச்சு. இது ஃபேனில் காய வச்சுட்டேன். இது காஞ்சிட்டு இருக்கும் போதே சாதமும் வெந்துருச்சு. நான் வடித்து விட்டுறேன். நாங்கள் வடித்து தாங்க சாப்பிடுவோம், குக்கர் சாப்பாடு யூஸ் பண்ண மாட்டோம், அது பிடிக்காது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேனலுக்கு ஏன் நேம் சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா, நம்மளோட சேனல் நேம் ஷிவானிஸ் லைஃப் ஸ்டைல் இருந்துச்சுங்க. அந்த சேனல் டைப் பண்ணால் ஊரில் இருக்க எல்லா சேனல் நேமும் சேனலோட வீடியோஸும் வருது, நம்ம வீடியோஸ் வரல. சரி ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிறதுனால அப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி எதுக்கும் நேம் சேஞ்ச் பண்ணிவிடுவோம், எதுக்கு ரிஸ்க்குன்னு சொல்லிட்டு நான் நேம் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஷிவானிஸ் இன்பகம்னு வச்சுருக்கேன். இது எதுக்கு வறுத்துட்ருக்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, புளியோதரைக்கு தான் வறுத்துட்ருக்கேன். இந்த பொடி போட்டோம்னா சாப்பாடு கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும். இது நல்லா மிளகு, ஜீரகம், வரமிளகாய், கொத்தமல்லி, வெந்தயம்லாம் போட்டு வறுத்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஆறுனதும் அரைச்சாச்சு. சாப்பாடு வடியிலேருந்து நிமித்திட்டேன். புளி ரசம் கொதிச்சிட்ருக்கு, எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். சைட்லேயே லெமன் சாதத்துக்கும் லெமன் கொதிக்க வச்சுருக்கேன், இருக்கட்டும். இப்போ புளியோதரைக்கு அந்த பொடி சேர்த்துடலாங்க. அந்த பொடி கொஞ்சமாக தான் நான் சேர்த்துக்குவேன். மீதி இருக்கிறதுனால ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி நம்ம அப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பொடி சேர்த்த உடனே குழம்பு கொஞ்சம் திக்காகும். சாதம் எல்லாம் ரெடி பண்ணிட்டேங்க. தேங்காய் சாதம், டெக்கரேஷனுக்கு 2 மிளகாய் வச்சுருக்கேன், புளி சாதம், லெமன் சாதம் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. வெளியில் டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக விளக்கு இதெல்லாம் ஏற்றணும். இதை ஏற்றிட்டேன். பாருங்கள், இது மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினது. நல்லாயிருக்கு. இந்த மேட்டும் மீஷோவில் தான் வாங்கினேன். பார்க்கறதுக்கே கலர்ஃபுல்லாக நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் என்னோடய பூஜை ரூமும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்குது. நம்ம அவ்வளோ வேலை செஞ்சுட்டு அந்த பூஜை ரூமை நல்லா பூவெல்லாம் போட்டுட்டு தீபம் ஏற்றிட்டு பார்த்தோன்னா மனசுக்கு அவ்வளோ ஒரு நிறைவாக இருக்குது. ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்குது. அம்மனுக்கு எல்லாம் விளக்கு ஏற்றி வச்சுட்டேன். எலுமிச்சை விளக்கு தான் சைடில் வச்சுருந்தேன். புளியோதரை நம்ம செஞ்சது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு வெத்தல் பாக்கு, வாழைப்பழம், தண்ணி, மாவிளக்கு வச்சுட்டு நம்ம சாமி கும்பிட்டுறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என் வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.